வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக ஏர்போர்ட், போர்ட் இதெல்லாம் ஒரு சிட்டியில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நல்ல நகரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படும். இப்போ அதுவும் பத்தாமல் இன்னொரு போர்ட், இன்னொரு வானூர்தி நிலையம் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ வந்து அதில் சில மக்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நன்மையாக இருக்குது, சில மக்களுக்கு தீமையாக இருக்குது. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டிருக்கு. அதை குறித்து அவர்கிட்ட அவரோட பார்வை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த விமான நிலையம் அந்த பரந்தூர் மக்களுக்காக நீங்கள் நிறையா வாட்டி பேசியிருக்கீங்க. பரந்தூர் அப்படிங்கிற விஷயத்தில் என்னோட ஸ்டாண்டும் வந்து அதுதான். ஆனால் இந்த ஒரு 4 நாளாக பார்த்தா தமிழகம் முழுக்க த பீப்புள் ஆர் டிவைடட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு புரியுது ஏன் பரந்தூரில் வரக்கூடாதுன்னு. ஆனால் ஏர்போர்ட்டு வரலையா, சென்னை வந்து டூம் ஆயிடுச்சு, அதாவது முட்டுச்சந்தில் வந்து நின்றுச்சு, பக்கத்துலேயே இருக்கிற மாநிலங்களில் இன்வெஸ்டர்ஸ்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கருத்தும் எனக்கு வேலிடாக தான் தெரியுது பாரி. ஸோ இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனுக்கு உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். முதல்ல ஒரு நன்றியை வந்து தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் தமிழ் தேசிய தரப்பிலிருந்து. காரணம் என்னன்னா, தமிழ் தேசியவாதிகள் தான் ஆரம்பத்தில் பரந்தூரில் மக்கள் வந்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கினார்கள். அந்த போராட்டத்திற்கு மிகவும் ஆதரவாக ஆரம்பத்தில் இருந்து பயணப்படுபவர்கள் தமிழ் தேசியவாதிகள் தான். அப்புறம் பாமக இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அப்போ பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுங்கிறது நம்மளோட கோரிக்கையாக இருந்தது. தொடர்ச்சியாக அதற்காக குரல் கொடுத்து கொண்டே இருந்தோம். வெளிப்படையாக சொல்லணும்னா பரந்தூர் மக்கள்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியனை எடுத்து ரொம்ப முன்னாடி நம்ம வள்ளல்லையா செங்கோல்லையான்னு தெரியல, அப்போவே வந்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டோம். அப்போ வீடியோ எடுக்க போய் பண்ணும் பொழுதே காவல்துறையெல்லாம் வந்துட்டு ஏன் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கலாம் போய் கேட்டுட்டு, இல்லை நாங்கள் சும்மா ஃபோட்டோ எடுக்க வந்தோம், எது எடுக்க வந்தோம், ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம்லாம் சொல்லி பசங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ மக்கள் வந்து எல்லாருமே ஒருமித்தமாக நாங்கள் வந்து இங்கே விமானம் வேண்டாம் தான் சொல்கிறோம், காவல்துறை வந்து மிரட்டுறாங்க, நிலங்களை வந்து எடுத்துக்கோங்கிறாங்க, கொடுக்குற காசு அதிகமாக கொடுக்குறோங்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. இதற்கு அடுத்து திரும்ப அந்த போராட்டம் வந்து அநேகமாக ஒரு 600 நாளோ 700 நாளோ அந்த போராட்டம் தொடரும் பொழுது நம்ம அங்கே போகிறதாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதே நாளில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் போலான்ட்டு இருந்த ஏற்பாடுகளையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். வந்து ஏன்னா மக்களுக்கு யார் உண்மையாக பேசுகிறாங்களோ அவங்களும் மக்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு இதுக்கு பேசுறதுங்கிறவங்களும் ஒன்றா இன்றைக்கெலாம் அவங்களாம் வந்துட்டு அந்த இடத்துல விமான நிலையம் வராமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அவங்களும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த நபர்கள் பற்றி நமக்கு தெரிந்ததுனால இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு போகிறதா இருந்ததும் கேன்சல் பண்ணோம். அப்போ அந்த அளவுக்கு பரந்தூர் போராட்டம் என்பது பல அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்பட்டது. அந்த மக்களுக்கு வந்து இழைக்கப்படுவது அநியாயம், இயற்கைக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயம். சென்னை மாநகரத்திற்கே அங்கே விமான நிலையம் வந்தால் வேறு மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது எல்லாத்தையும் எடுத்து தொடர்ச்சியாக பேசணும். அதாவது சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம பேசணும். இப்போ அதில் ஒரு அரசியல்வாதியாக பரந்தூர் மக்களை போய் சந்தித்தவர் வந்து விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து அங்கே அந்த மக்களிடம் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் வந்து வராது, நாங்கள் அதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குக்கு இன்று உண்மையாக அதை வந்து அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இதை கொஞ்சம் முன்னாடி கூட அவர் சொல்லியிருக்கலாம், பட் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கு ப்ராப்பராக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இல்லை இங்கே வந்து நாங்கள் அந்த திட்டத்தை வந்து கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிக்கை மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து வெளிப்படையாகவே அது சட்ட ரீதியாகவே அதை வந்து கேன்சல் செஞ்சுட்டாங்க. அதற்கு நம்ம டிவிகே அரசாங்கத்திற்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல இது இப்போ இதில் நீங்கள் என்ன உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு இல்லைங்க, நான் அது எதிர்த்தரப்பு ஆனால் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். நிலம் வாங்கி போட்டவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாக வந்து வயிற்றுல வாயில் அடிச்சுக்கலாம். ஐயோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு கருப்பு நாள். ஜி கட்டம் ஒற்றை எழுத்து நிறுவனம், மாப்பிள்ளையோட நிறுவனம். அதுல எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டம்னா, ஆரம்பத்துல இங்க நிலம் வாங்கிட்டாங்க அதனாலதான் இங்க விமான நிலையத்தை கொண்டு வருவாங்கன்னு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே ஒரு குட்டிகள் நடிச்சு என்ன தெரியுமா பேசுறாங்க, அதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முட்டு கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ இதில் நீங்கள் வந்து பிரிச்சே ஆகணும். டிவிகே தொண்டர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ விமான நிலையம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் சொன்னாலே டிவிகேக்கு எதிராக பேசுகிறோம் திமுக அப்படின்றாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட புலம்பல்ன்றது ரொம்ப செல்ஃபிஷானது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தவங்க நிறைய பேர் இடம் வாங்கி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போகிறோம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, பரந்தூரில் வராதது சந்தோஷம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சென்னை பக்கத்துல இன்னொரு வானூர்தி நிலையம் வர்றது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறதும் பல பேருடைய ஒரு கேள்வியா இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவங்க இல்ல, டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ரீசன்ல பேசுறாங்க. பரந்தூர்ல தான் இருக்கணும்னு சொல்ல வேற இடம் கண்டுபிடிங்க, சீக்கிரம் விமலையும் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதை குறித்து உங்களோட பார்வை என்ன பாரு?
என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பரந்தூரில் விமான நிலையம் வேண்டான்னு சொன்னதற்கான அடிப்படை காரணத்தையே இன்னும் நிறைய பேர் உள்வாங்கலை. அதை உள்வாங்கியிருந்தா இவங்க இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம், வேற இடத்துல கட்டலாங்கிறது தான் எல்லாருடைய பார்வையும். வேற இடத்துல விமான நிலையம் வேண்டவே வேண்டாம்னு யாருமே இங்கே சொல்லலை. உங்களோட ஸ்டாண்டும் அதுதான். அதான் விமான நிலையம் தேவைப்படுதுங்க கண்டிப்பாக. வந்து இப்போ இத்தனை பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எதனால? மக்களை வந்து கொண்டு போறது தானே. ஆனால் இங்கே விமான நிலையம்ங்கிறது இன்னைக்கு உடனே கட்டிட போறது இல்லை. அது கட்ட ஆரம்பிச்சா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து விமான போக்குவரத்து அதில் தொடங்கும். ஸோ 10-15 வருஷம் கழிச்சு தொடங்க போறத மனசுல வச்சு தான் இப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதனால விமான நிலையம் இப்போதைய தேவைக்கு ஒரு கட்டுமானத்தை தொடங்கணுமானா நிச்சயம் தேவைதான், இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அது ஏன் பரந்தூர்ல செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா, இப்போ மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் தள்ளி, ரொம்ப தள்ளி பரந்தூர் விமான நிலையம் இருக்குது. அப்போ சென்னையில் 2 பிரதான விமான நிலையங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த விமான நிலையம் வந்து வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டியை வந்து ஆந்திரா இது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த விமான நிலையம் வந்து ஒரு காமனான விமான நிலையமாக இருக்கும். அப்படி பக்கத்தில் வரும்போது, அது மட்டும் இல்லாமல் பெங்களூருக்கும் இது வந்து இப்போ ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கனால சென்னையும் பெங்களூரும் கிட்டத்தட்ட ட்வின் சிட்டிஸ் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறது. முழுக்க இவங்கெல்லாம் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணுறது, நீங்கள் நியூயார்க் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஏர்போர்ட் கிடக்கு. அதில் 3 பிரதான ஏர்போர்ட்டு, மிச்சதெல்லாம் சின்ன ஏர்போர்ட்டு நம்ம சொல்லி 7 ஏர்போர்ட் கிடக்கு. இதில் வந்து இவ்வளோ ஏர்போர்ட் கிடக்குது. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏர்போர்ட் கிடக்குது. அவங்களோட பாப்புலேஷன்லாம் ரொம்ப கம்மி. அப்படி இருந்தும் அவ்வளோ ஏர்போர்ட்டுகள் வந்து அங்கே வச்சிருக்காங்க. ஆனால் நம்மளோட பாப்புலேஷனை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் வந்து 2-3 ஏர்போர்ட் தேவைப்படுது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்குன்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. இங்கே இவங்க மிஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாப்புலேஷன் கணக்கே பண்ணக்கூடாது. எத்தனை பேர் விமான போக்குவரத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் ஏர்போர்ட்டை நீங்கள் கணக்கு பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது சென்னையில் விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் தொகை என்பது மிக 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 குறைவு. சென்னையில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே விமான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களோட எண்ணிக்கை நம்மளோட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கையோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மிக 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 குறைவு. நீங்க சொல்றது உண்மைதான். இதனாலதான் ஏவியேஷனும் இன்னும் நான் சொல்றேன். மீனம்பாக்கத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, போதுமான பயணிகள் வராததால விமான போக்குவரத்து ரத்து. நானும் படிச்சேன் அந்த செய்தி. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனா கார்கோ அப்படின்ற வந்து எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய சொல்றேன், விமானம் சார்ந்த பொருட்கள், விமானம் சார்ந்த பொருட்கள்ங்கிறது இப்ப நீங்க உங்க மனசாட்சி, நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர், நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். எத்தனை பொருட்கள், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் விமானத்தின் மூலியமாக வருகிறது சொல்லுங்க. நீங்க போர்ட் மூலியமா தான் நிறைய வருது, புரியுதா? கப்பல் மூலியமா தான் நம்ம ஒரு பெரிய பொருள் வாங்குறோம்னா அந்த பெரிய பொருட்கள்லாம் கப்பல் மூலியமா தான் வருது. விமானத்தின் மூலியமாக வரக்கூடிய பொருட்கள், பெரும்பான்மையான பொருட்கள் நம்ம வாங்க முடியாத, இல்லை நம்ம வாங்குறதை விட கொஞ்சம் அதிகமாக அவசர நிலையில வந்து சேரணுங்கிற இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இதுக்கான வியாபார சந்தைங்கிறதுலாம் மிக குறைவு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விமான நிலையம் வேண்டாம்னு நான் சொல்லலை, பட் அதற்கான தேவை என்பது இன்னும் இந்தியாவுக்கே குறைவாக தான் இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் குறைவாக தான் இருக்கு, சென்னைக்கும் மிக குறைவாகத்தான் இருக்கு. அதிகமாக இருந்தால் இந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் பொங்கி வழியணும். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் போதுமான பயணிகள் வரலன்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து ரத்தாகக்கூடாது. இங்க இடம் பத்தலைங்க, பாருங்க டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குதுங்க, எத்தனை பேர் வந்து ஏமாற்றத்தோட திரும்புற மாதிரி இருக்கு. அப்ப இங்க இன்னும் 2-3 ஓடுதலாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அதே போல நம்ம ஒரு புது விமான நிலையம் வேணும் அப்படிங்கன்னா இதுலாம் ஓகே. போதுமான பயணிகள் வரலன்னு சொல்லி விமானம் ரத்தாக்கிட்டு கிடக்குது. இது இந்த சூழலில் நம்ம என்ன பண்றது? எப்ப விமானம் முழுமையா செயல்படுதுன்னா சென்னையில் மாதிரியான இடங்கள்ல டூரிஸ்ட் டைமிங்ல, அது வெளிநாட்டுக்காரங்க உள்ள இங்க வருவாங்கல்ல, அவங்களுடைய அந்த இதுக்கு அந்த ஹாலிடே வந்து விமான போக்குவரத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா உள்ளூர் பயன்பாட்டுக்கு நம்ம விமானங்களை எடுப்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ ரயில்வேக்கு மக்கள் முழுமையாக பழகி இருக்கிறார்கள், ரோட்வேஸ்க்கு மக்கள் முழுமையாக பழகி இருக்கார்கள், தண்ணீராக வாகனங்கள் மூலமாக மகிழுந்துகள் மூலமாக போறது. வந்தே பாரத்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதுல எல்லாம் போதுமான மக்கள் ஃபில் ஆகுறாங்க. இது பிரச்சனை, ஃபில் ஆகுறாங்க கூட்டமாவே இருக்கு எப்போ போனாலும். ஆனால் விமான போக்குவரத்துங்கிறது இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில், இந்தியாவில்
ஒரு எலைட் பீப்புளால் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு அமெரிக்காவுடைய ஐரோப்பிய நாடுகளோட கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் எலைட்ஸ் மட்டும் பயன்படுத்துறதுக்காக விமான போக்குவரத்து இல்லை. ஆனால் இந்தியாவில் இன்றளவும் ஒரு ரொம்ப அவசரத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, உடனே போகணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகணும், இந்த மாதிரி உடனே போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைகிற இடத்துல தான் விமான போக்குவரத்தை மக்கள் இங்கே கையில் எடுக்கிறாங்களே ஒழிய சாதாரண கம்யூனுக்கு விமான போக்குவரத்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அந்த அளவுக்கு இன்னும் மக்களிடம் பொருளாதாரம் என்பது கை சேரவில்லை. இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சூழலில் நமக்கு அந்த ஒரு டைம் கேப் இருக்குல்ல, இன்னொரு விமான நிலையத்துக்கான டைம் கேப் அது இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பெங்களூரு இந்த மாதிரியான சிட்டிஸில் விமான போக்குவரத்தை அவங்க மையப்படுத்தி அவங்க டெவலப்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க 2-3 விமான நிலையங்களை இப்போவே பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களும் எந்த விதமான ஈக்காலஜிக்கல் கன்சர்ன்ஸையும் அவங்க காதில் போட்டுக்கல. அவங்க வளர்ச்சி அப்படிங்கிறத மட்டுமே அவங்க கணக்கெடுத்து போகிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும், எவ்வளோதான் நீங்கள் முக்கி இந்தியாவை நீங்கள் இந்த மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நகர்த்தினாலும் இந்தியா அமெரிக்கா ஆகாது. இந்தியா அமெரிக்காவாக வளர்ந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய கட்டமைப்பு வேற, மக்கள் தொகை வேற. இந்த அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதார கட்டமைப்பு மாதிரியே நம்ம ஒரு பொருளாதார மையமாக வளர்ந்து விடலாம் அப்படின்னா இதோட எக்கனாமி வேற, அதோட எக்கனாமி வேற. அவங்களோட மக்கள் தொகை வேற, உங்களோட மக்கள் தொகை வேற. அப்போ இந்த 2 எக்கனாமியும் நீங்கள் போட்டு குழப்பிக்கவே கூடாது. அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி டெவலப் ஆகணுங்கிறது முட்டாள்தனம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியா தனது வளங்களை பாதுகாக்கிறது தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கும் சரியான ஒரு காலம் வரைக்கும் பொறுத்து இருக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்னும் 30 வருஷத்தில் இல்லை இன்னும் 50 வருஷத்தில் இயற்கை மழை பெய்யக்கூடிய இடங்களுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? மழை பெய்ய விவசாய நிலங்கள் எல்லாத்தோட வேல்யூ அதிகமாக, விவசாய நிலத்துடைய வேல்யூ. இப்போ இப்படி யோசிங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எதற்கு விவசாய நிலங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அதான் ஃபியூச்சர். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரெடிக்ஷனில் இன்னொரு 50 வருஷத்தில், இன்னொரு 100 வருஷம்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 100 வருஷத்துல, இன்னொரு 50 வருஷத்துலையோ விவசாய நிலங்கள் மிக 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 குறைஞ்சிரும். அப்போ விவசாய பொருட்களுடைய விலை அளவுக்கு அதிகமாக ஏறும். உலக நாடுகளே இன்னைக்குமே உச்சகட்ட ஆய்வுகளாக செய்து, நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அப்பால் என்னென்ன இருக்குங்கிறத அதிகமான செலவு செய்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு ஏன் திரும்ப விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்களை எப்படி அதிகமாக உற்பத்தி செய்ய முடியும்? இந்த ஆய்வுகளில் அதிக பட்ஜெட்டுகளை அமெரிக்கா, மற்ற ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் ஏன் இந்த ஆய்வுகளை அதிக பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ வரைக்கும் சாத்தியக்கூறுன்றது இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதுண்டா, அங்கே போகிறதுக்கு பதில். அப்போ இப்போ நம்ம பார்க்கும் பொழுதுன்னா இயற்கை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாக இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கு. எவ்வளோதான் நீங்கள் இயற்கையை உதாசீனப்படுத்தி அழித்து கொண்டிருந்தாலும் இன்றளவும் மற்ற நாடுகளோடு, உலக நாடுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என்பது ஒரு வரம், தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு வரம். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, மற்ற நாடுகளுக்கு நீங்கள் போய் பாருங்கள், மற்ற நாடுகளுக்கு நீங்கள் பயணப்பட்டு பாருங்கள். நீங்கள் துபாய்க்கு போகிறீங்கனாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்கனாலும் சரி, ஐரோப்பிய நாடுகள்லாம் 6 மாதத்துக்கு மட்டும்தான். மற்ற 6 மாதங்களுக்கு அவன் வீட்டுக்கு வெளியில் வரதே அவனுக்கு தலைவலியாக இருக்குது. அதுவும் பனிப்பகுதி நாடுகளுக்கு சொல்ல தேவையில்லை. அவன் வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் அந்த அடுத்த 6 மாதம் இருப்பான். ஒரு 6 மாதம் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. அடுத்த 6 மாதம் வேதனையாக இருக்கும். டெய்லியும் காலையில் கூரையில் பனியை சரிக்க விடுறது, இந்த வேலை. எல்லா இயற்கையும் அழிஞ்சிடும், திரும்ப உயிர் பெற்று வரும் அடுத்த 6 மாதத்துக்கு. அதுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு எல்லா இயற்கையும் அழிஞ்சிடும். அப்போ இயற்கை சஸ்டெயின்டாக முழுமையான மாதங்களுக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலப்பகுதிகளாக, வெயிலும் மழையும் தேவையான அளவிற்கு இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளாக இருக்கக்கூடியது இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய டிராபிக்கல் ரீஜியன்ஸ். இந்த ஒட்டுமொத்த டிராபிக்கல் ரீஜியன்ஸும் கட்டாயம் உலக நாடுகள் பார்வை இங்கே விழுகும். விவசாயத்திற்காகவோ இல்லை இயற்கைக்காகவோ விழுகும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈகோ டூரிசம்ங்கிறது ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஈகோ டூரிசம் இது நிறைய பேர் பேசுறதில்ல. ஈகோ டூரிசத்துக்காகவே இந்தியாவுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. நீங்கள் அதாவது டூரிசத்தில் கல்ச்சுரல் டூரிசம் ஒன்று இருக்குது. அந்த கல்ச்சுரல் டூரிசம்ங்கிறதுக்குள்ள இப்போ இந்த கோயிலுக்கு பார்க்க போகிறவங்க, இந்த ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் இதெல்லாம் உள்ளே வந்துடும். ஆனால் நீங்கள் ஈகோ டூரிசம் அப்படிங்கும்போது இந்த சஃபாரி போகிறது, இப்போ அது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போவாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த காடுகள், நேஷனல் பார்க் இதெல்லாம் போய் பார்த்துட்டு இங்கே இந்தியாவுக்கு வரவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைக்காரங்க, நிறைய பேர் ஐரோப்பிய பயணிகள்லாம்
இன்னைக்கு நீங்க அதிகமா அவங்களை எங்க பார்க்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப வெள்ளைக்காரங்களை அதிகமா இப்ப இந்தியாவில எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் இல்ல காடு, கோயில்களில் பார்க்கலாம், இல்லைன்னா அந்த வனப்பகுதிகளில் அவங்க அந்த ரெசார்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க. அப்போ இந்த இயற்கைக்கான டூரிசமும் இந்தியாவில் எல்லாமே இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வடக்குல போனீங்கன்னா சுவிட்சர்லாந்தை பார்த்துலாம், வடக்குல போனீங்கன்னா சுவிட்சர்லாந்தை பார்த்துலாம். சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல எல்லா பனிமலைகள் அது இதுன்னு போட்டு அந்த பள்ளத்தாக்கு, ராஜஸ்தான் பேர் என்னங்க, பாலைவனத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடலாம். அந்த பாலைவனத்துல ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு காடை பார்க்கணும்னா அந்த குஜராத் காடுகள்ல போய் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கும். அப்படியே வந்து அமேசான் காடு மாதிரி பார்க்கணும்னா வந்துட்டு பிச்சாவரம் காடு இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த சதுப்பு நில காடுகளை நான் பாத்துடலாம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மினியேச்சரா கிட்டத்தட்ட இந்தியன் டூரிசம்னு ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள வந்துட்டானா உலகத்தையே கண்ணில் பார்த்துட்டு போயிடலாம். சப்கான்டினென்ட் அப்படியே எல்லாத்தையும் எல்லா சீதோஷன்லையும் இருக்கும், எல்லா விதமான அப்ப சீனா மாதிரியான உணவுகளை சாப்பிடணும்னா நார்த் ஈஸ்ட், இந்தியன் வெஜ் உணவுகளை சாப்பிடணும்னா நார்த் இந்தியா, இல்ல இந்தியாலேயே வந்துட்டு அசைவ உணவுகளுக்கு பேர் போனது தென்னிந்தியா. இல்லைங்க எங்களுக்கு வாயு ஏறினும் கீழே ஏறினும் எல்லா பக்கமும் ஏறினும்னா ஆந்திரா. புரியுதா? இப்ப உணவுக்காக வந்து பாக்குறவங்களுக்கும் அவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப டூரிசத்துல இந்தியாவுக்கு வந்து நாளைக்கு வருங்காலத்துல ஒரு பெரிய வளர்ச்சி என்பது இருக்கும். ஆனா வரக்கூடிய அத்தனை பயணிகளும் இந்தியாவுக்குள்ள வரவன என்ன சொல்லிட்டு போறான், போதுமான அளவுக்கு பாதுகாக்கப்படவில்லை, இயற்கை எங்கேயுமே பாதுகாக்கப்படல, டூரிசத்திற்கான அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் இல்லை, போடுறாங்க மக்கள், இது பண்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை. இதெல்லாத்தையும் சரி செஞ்சீங்களா? இதெல்லாம் சரி செஞ்சாவே இந்தியாவுக்கான டூரிசம் ரெவன்யூ அதிகமாக வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல இயற்கையும் பாதுகாக்கிற மாதிரியான சில ப்ராஜெக்ட்களை உருவாக்கி நீங்கள் வருமானத்தை எவ்வளோவா ஈட்டலாம். இன்னொன்று, இந்த விமான நிலையங்கள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில இவ்வளோ பெரிய விமான நிலையம் நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ரன்வேங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால. நீங்கள் நம்புறீங்களா இன்னும் 50 வருஷத்துக்கும் இதே மாதிரி தான் விமானம் இறங்கி ஏறும்னு? கொஞ்சம் யோசிங்க. டெக்னாலஜி வராது, பட் நமக்கு தேவைக்கு பழைய விமானம் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாங்க நான் சொல்றேன். இன்னும் நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, இந்த காணொலியை ஒரு 50 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான், யாராவது ஒரு பேராண்டி பார்த்துட்டு இருப்பான். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னும் 15-20 வருஷத்துல இப்பவே எலக்ட்ரிக் விமானங்கள் வர தொடங்கிருச்சு. எலக்ட்ரிக் விமானங்கள் கம்பெனிகள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனி அடுத்த கட்டத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ராணுவங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதளமே இல்லாமல் டைரெக்டாக டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானங்கள்லாம் எதுக்கு வந்துருச்சு? ராணுவ பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. பேசஞ்சர் பயன்பாட்டுக்கு இன்னும் கொண்டு வரல, கட்டாயம் வந்துடும். அப்போ இவ்வளோ பெரிய இடம் தேவைப்படாது. 5000 ஏக்கருக்கு நீங்கள் இயற்கையை அழிச்சா, நான் என்ன கேட்குறேன்னா திரும்ப இந்த இயற்கையை உங்களால் உருவாக்கி ஒரு இடத்துல நீ காட்டிடு. இயற்கை அழிச்சிட்டோம், ஒரு இடத்துல நாங்கள் திரும்ப இயற்கையை உருவாக்கி காட்டிட்டோம், அதனால இயற்கை அழிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லு. நீ இதை அழிச்சினா உன்னால திரும்ப உருவாக்க முடியாது. ஆனா உன்னோட டெக்னாலஜி விமானத்துக்கு இவ்வளவு பெரிய நிலம் தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் வடபழனியில வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு மேல விமானம் நிற்கும். நடக்குதா மட்டும் பாருங்க. இன்னும் 50 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் கண்ணால பாத்துருவோம் நம்ம. இப்ப ட்ரோன் டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு பாக்குறேன் ஒருத்தன் கார் மாதிரி இருக்குது, சைட்ல 4 ஃபேன் இருக்குது, ஒருத்தன் பறந்து போயிட்டு இருக்கான். நம்ம கார் எபிசோட்ல அதான் நான் கேக்குறேன், அதை வச்சுதான் கேட்டேன். ஆனா அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு 15 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ அதை கொண்டு வருவாங்க, வந்துரும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ட்ரோன் மூலமா டெலிவரி பண்றது தொடங்கிருச்சு. என்ன மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கு ஒரு கம்பெனி மும்பைலயோ எங்கேயோ. இப்ப அதே போல இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன் கொண்டு வந்துட்டு அந்த வேலையும் போயிருங்க. இன்னொரு கூடமே சொல்றேன் பாருங்க, ஏதோ ஒரு ஐரோப்பா நாடுல ஆல்ரெடி வந்துட்டு தானியங்கி ரோபோட்டுகள்ல தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓடுங்க, சைனால ரோபோட் ஒலிம்பிக்ஸ் நடத்தி அது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுதுங்க. நம்ம சைனாக்காரங்க கூட சண்டை போடுறதுக்காக நின்று இருப்போம், அதுக்கு பாட்டு மேலே ஏறி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள், இன்னொரு 50 வருஷத்துலயோ இன்னொரு 60 வருஷத்துலயோ விஞ்ஞானம் என்பது இந்த இவ்வளோ பெரிய விமான தளங்கள் தேவையில்லாமல் ஆக்க போகுது. இப்போ நீங்கள் இங்கே ஆரம்பிச்சா எப்படா கட்டி முடிப்பீங்கன்னு கேட்டால் இவங்க 20-25 வருஷம் கழிச்சு அதை வந்து ஃபங்க்ஷனுக்கு வருமா பரந்தூர் விமான நிலையம். இப்போ 20 வருஷம் கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு நான் என்ன சொல்கிறேன், வேற ஒரு இருக்கிற விமான நிலையத்தை ஒன்றா கொஞ்சம் பெருசுப்படுத்துங்க. இப்போ அதான் சொல்லியிருக்காங்க, பெருசுப்படுத்துங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்கள விமானத்தை பயன்படுத்துகிறாங்களே, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறது என்னென்னா, இங்கே விமான ஓடுதளம், அதாவது விமானம் வேணும், விமான நிலையங்கள் வேணும்னு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க. இப்போ துபாய் இந்த மாதிரி இதுக்கு, இந்த மால்தீவ்ஸ்க்கு இதான் கல்யாணம் பண்ணவே மால்தீவ்ஸ் போகணும், அங்கே போகணுங்கிறதெல்லாம் சடங்கு முறையில் கொண்டு வந்துட்டாங்களே. ஆமாம், அப்படிலாம் வந்துருச்சு. புரோகிதர் வச்சு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரியே கல்யாணம் முடிச்ச கையோட மால்தீவ்ஸ் போகணுங்கிறது ஒரு சடங்கு.
அங்கே மால்தீவ்ஸில் அங்கே போனோம்னா அங்கே ஒரு 2 மீனை வறுத்து சாப்பிடணுங்கிறது. நானும் பார்க்குறேன் நடுத்தர குடும்பங்கள் எல்லாமே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேக்கேஜை போட்டு அது எதுக்குப்பா மால்தீவ்ஸ் ராமேஸ்வரம் போய் பார்த்துருக்கியா இல்லையா? சூப்பராக அங்கெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க, மால்தீவ்ஸ் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொஞ்சம் வேலை பண்ணுச்சுன்னா அதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிடலாம். அவ்வளோ சண்டை செலவுலாம் தேவையே கிடையாது. அங்கே கிடைக்கிற அதே மீன், அதே கருவாடு, அதே நண்டு, அதே இறால் கிடைக்கும் இங்கே. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்கிக்க முடியும் இங்கேயும் டூரிசத்துக்கு. அதெல்லாம் வெற்றி டூரிசம் திட்டம்னு பண்ணிடலாம். வெற்றி வணக்கம். மன்மத வணக்கம். இல்ல எனக்கு இன்னும் புரியல, இவங்களுக்கு சில பேருக்கு நல்லா தெரியுதுங்க எங்க கேமரா வைக்கிறாங்க, எந்த ஆங்கிள் உட்காந்தா கேமரா, சிரிக்கும் போது கேமரா பண்றாங்க. ஆதவர்ஜுனா கொஞ்சம் பெரிய உருவம் தான், அந்த பெரிய உருவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கலாம்னு பின்னாடி எல்லாம் ஒளிஞ்சலாம் மறைகிறாங்க. அவர் என்ன தூண் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரியுது கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட் எது, எந்த பக்கம் உட்காந்தா கேமரா தெரியும். அமைச்சரை போய் கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட்டா யூஸ் பண்றீங்க. நானும் பார்க்குறேன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, டக்குன்னு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஐயா இவங்களை வச்சு பண்றது நினைச்சா சில இருந்து காமெடியா இருக்கு. சரி ஓகே, சரி பரந்தூர் நீங்க வந்து நிப்பாட்டினதுக்கு நன்றிகள். மற்றபடி சில விஷயங்களுக்கு விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். சட்டப்பேரவை ட்ரால்லே பண்ணலாம் ஒரு வீடியோ. ஸோ இப்போ என்னன்னா எவ்வளவோ தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு விமானத்தை பயன்படுத்தக்கூடிய பலருக்கும் என்னன்னா தமிழ்நாட்டுடைய விமான நிலையம் வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிற உணர்வு வருதுல. அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா சில கம்பெனி ஃப்ளைட்ஸ் வந்து புதிய வகை விமானங்களை இன்னும் கொஞ்சம் கனரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த கனரக விமானங்களுக்கான ஓடுதளம் என்பது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, டெர்மினல் சென்னையில் இல்லை. அப்போ ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடியே கட்டிட்டோம்ல, மீனம்பாக்கம் இது வந்து விமான நிலையம் கொஞ்சம் முன்னாடியே கட்டிட்டோம். அதில் வந்து நம்ம அப்போ இருந்த விமானங்களுக்கு தகுந்த மாதிரி ஓடுதளங்களை கட்டி வச்சுருக்கோம். இப்போ சில புதிய மாடல் விமான நிலையங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய ஓடுதளம் தேவைப்படுது போல, இன்னும் கொஞ்சம் பெரிய விமானம் போல. இப்போ அந்த விமானங்களை வந்து இந்த ஓடுதளத்தில் இறக்க முடியாது. அப்போ அந்த கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் துபாய்க்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான நிறுவனங்கள், சவுதியோட அவங்க அது என்ன கம்பெனி, எமிரேட்ஸ், அவங்களுடைய விமானங்கள்லாம் வந்து அந்த புதிய வகை விமானங்களுக்கு மாட்டாங்க. போயிங் இது இல்லாமல் வேற ஒரு விமானம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல, அதுக்கு மாறி இருக்காங்க போல. இப்போ அந்த விமானங்கள்னால இங்கே வந்து தரையிறங்கப்பட முடியல, அதுக்கான அந்த இது கிடையாது, அந்த ஓடுதளம் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக கட்டின விமான நிலையங்களாக இருக்கக்கூடிய பெங்களூரு விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க, அங்கே போய் இறங்குறாங்க. இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அந்த விமானத்தில் தானே இப்போ உங்களுக்கு டிக்கெட்டு, அந்த விமானமே அங்கே தானே இருக்கும். ஸோ பெங்களூர் போகிறோம். ஸோ இப்போ அங்கே பெங்களூர் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் உருவாகுது. அப்போ இங்கே முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னா எல்லா வகை விமானமும் இறங்குற மாதிரியான ஒரு ஓடுதளத்தை மீனம்பாக்கத்து விமான நிலையத்தில் நீங்கள் ஏற்படுத்துறதே இந்த உளவியல்லேருந்து பெரிய அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, 300 டெர்மினல் என்பது புதுசாக கட்டப்படும். அந்த டெர்மினலில் எல்லா விமானங்களும் நாளைக்கு ஏதாவது யூஎஃப்ஓ வந்தாலும் லேண்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விசாலமாக கட்டி விட்டுருங்க. விஜய் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுங்களும் வந்தால் இறங்கி வரும், வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு, வரும், நாளைக்கு வரும். விஜய் தலைவர் ரீல்ஸ் பார்த்து ஏன் நான் சொல்கிறேன்னா ஜனநாயகன் படம் பார்த்துட்டேன், ரோபோட் வந்துருச்சு. மதன் கௌரி தான் அந்த ரோபோட்லாம் ஏதோ பண்ணி அதுக்குள்ளே சண்டையை முட்டி விட்டாரு. ஸோ ரோபோட்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. என்னங்க மதன் கௌரி இது பண்ணி விட்டாங்க எனக்கு, அதாங்க ஏன் அது துப்பாக்கிலேருந்து மிஸ் ஆகிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்கலாம்ல. எனக்கு வந்து அது உண்மையிலேயே கஷ்டமா போச்சு. எப்பா கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கணும், அவர் அந்த படத்தில் போட்டு தான் தள்ளுமா? அது சில ரசிகர்களுடைய விருப்பம். அது பாருங்க, எனக்கு ஒன்றும் போட்டு புரியல. அந்த விஜய் அவருடைய பொண்ணை வந்து வளைச்சு சுடுறாங்க, ஒரு குண்டு கூட அந்த அம்மா மேலே இறங்க மாட்டேங்குது. ஆனா மதன் கௌரி மேல ஒரே ஒரு குண்டு தான் போட்டாங்க. குண்டு கை அப்படி பண்ணிருப்பாரு, பட்டிருக்கோம். அந்த கேப்ல போகும் அவர் மேல பட்டுருச்சு. எனக்கு அது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா போயிருச்சு. சரி விடுங்க மதன் கௌரி, நம்ம அடுத்து ஒரு படம் எடுக்கிறோம், அதுல நம்ம வந்து ஹீரோவா நடிக்கிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் டிகோடிங் வீடியோ. சரி ஓகே, பண்ணுவோம். அது நம்ம இதுல பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசாக கட்டக்கூடிய டெர்மினலை அந்த விமானங்கள், அந்த கனரக விமானங்களும் முழுமையாக இறங்குவது மாதிரி அதான் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கும் இப்போ வந்து நிலம் கையகப்படுத்துறது அப்படிங்கிறது பிரச்சனையா வந்து நிக்கும்னு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா புல்ச்சோல், பம்மல், பல்லாவரம் ஃபுல்லா ரொம்ப டென்ஸான ஏரியா. அந்த போய் பாத்துருக்கேன். இந்த சைடு வந்து கேட்டாலும் கொடுக்காத ஒரு ஆட்கள் உட்காந்துருக்காங்க. டிஃபென்ஸ், உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ் ஏரியா வந்து ஒரு இல்லைங்க, அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஆனா அந்த இடத்துல இவங்க அதை வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கும் தெரியல. ஆனா நீங்க ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல, கருணாநிதி அவர்கள் சிஎம்ஆ இருக்கப்போ அங்க ஆர்கியாலஜிக்கல் இது பண்ணி நிறைய ஆய்வுகள் நடத்தி உள்ள எக்ஸ்கவேஷன் பண்ண வேண்டிய சைட்ஸும் இருக்கு அங்க. ஸோ பெரிய சிக்கல் இருக்கு பாரு அங்க. அது இப்போ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா, கொஞ்சம் இந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்துறது, இல்லைன்னா கொஞ்சம் அந்த விமான நிலையத்தை இப்போ இருக்கிறதுல ஒரு டெர்மினலை ஃபங்க்ஷனில் வச்சுட்டு இன்னொரு டெர்மினலை பெருசாக்குறது. சரி, இது மாதிரி தான் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். ஆனால் வெளிப்படையாக நான் உண்மையாக சொல்கிறேன்,
மீனம்பாக்கம் விமான நிலையமே போதுமான பேசஞ்சர்ஸ் இல்லாமல் காற்று ஓடிக்கிட்டு கிடக்கு. தயவு செஞ்சு விமான போக்குவரத்து பார்க்குறவங்க பாருங்க, அது நியூஸ்லேயே வருது. விமானங்கள் கேன்சல் ஆகுது. புக் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். இது என்ன இந்த பஸ்ஸா? நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஸ்லீப்பர் பஸ்லாம் புக் பண்றோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் ஓட்டிடுவாங்க. போற வழியில செங்கல்பட்டுல போய் 4 கத்து, தாம்பரத்துல 4 கத்து, அந்த மாதிரி கத்தி அவங்க ஃபில் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கம்மியா டேர்ன் அவுட் வருது அப்படின்னா நஷ்டத்துல வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்றாங்க ஃபிளைட்ஸ். அப்படி கேன்சல் ஆகிட்டு இருக்கு மீனம்பாக்கத்துல ஃபிளைட்டை கேன்சல் ஆகாம பார்த்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் பத்தலைன்னு சொல்லுங்க. இங்கேயே வந்து இப்போ ஒரே விஷயம் என்னன்னா, நான் சொன்னதுதான், அந்த வெளிநாடுகளுக்கு போற சில நாடுகள் அந்த மாதிரியான பெரிய கனரக விமானங்களை பயன்படுத்துறதுனால அந்த விமானங்கள் வந்து இந்த நம்ம ஓடுதளத்துல இறங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கனால இப்போ டிக்கெட் புக் பண்றவங்க இங்க இருக்காது, அங்கதான் இருக்கும். அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஃபிளைட்ஸ் இங்க வந்து இறங்க முடியாது போல. ஏங்க இப்ப நாங்கெல்லாம் போனோம்லங்க, அதெல்லாம் இங்க இருந்தாங்க ஏறி போனோம். ஐரோப்பிய நாடுகளுக்கான ஃபிளைட்ஸ் கூட இங்கே வந்துட்டு தாங்க போயிட்டு, எல்லா நாடுகளுக்குமே இங்கே வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்குது சென்னையில். இஷ்யூ என்னன்னா, ஒரு சில மாடல்ஸ் வராது. கரெக்டாக நம்ம புக் பண்ணுற டைமிங் அந்த மாடல் வருது அப்படின்னா அந்த மாடல் வந்து பெங்களூரில் தான் இறங்கும். அதாவது நம்ம டிக்கெட் வந்து பெங்களூரில் போய் நம்ம ஏறுற மாதிரி இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் அடிக்கடி அதிகமாக இந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் தான் இங்கே பிரச்சனையாகுது. அடிக்கடி துபாய்க்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி துபாய்க்கு போயிட்டு வரவங்களுக்கா? ஆமா, ஓகே ஓகே, புரியுது. இப்போ புரியுதா? அந்த கத்துறவங்கலாம் அந்த துபாயோட சம்மந்தப்பட்டவங்க தான். நான் உண்மையாவே நினைச்சலாம் சொல்ல, இப்பதான் புரியுது, அந்த லிங்க் ஆகுறது. இருந்தாலும் ஒரு மனித மூளை என்னன்னா, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லையா, பக்கத்து வீட்டில் இருக்கா பார்க்கலான்ற மாதிரி பக்கத்தில் இந்த அமராவதினு ஒரு சிட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க, சந்திரபாபு நாயுடுவோட இடம் டைம் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஒரு மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, இவர் நல்ல ஒரு ஸ்டேக்கில் இருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இணக்கமான போக்கும் அந்த ஒரு ஈஸியாக போயிடுறாரு. நல்ல திட்டத்தெல்லாம் வாங்கி அவங்களோட ஃப்ரெஷ் சிட்டி அமராவதியை, அங்கே இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் ஹைதராபாத்தை, பெங்களூரே உங்களுக்குலாம் போர்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ அமராவதியில் போர்ட் இருக்குது. ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டாப் கிளாஸ் ஒரு சிட்டியை பில்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் அவங்க வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி அங்கே போயிட்டு இருக்கா. அது இன்னும் போயிடும்ல. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் டூம்டாக தானே இருப்போம். நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும் அப்படின்னா இயற்கை வளங்களை விட்டு கொடுப்பது முட்டாள்தனம். இவ்வளோதான் விஷயம். இயற்கை வளங்களை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஃபியூச்சரை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ்லாம் அப்படியே கதவை சாத்திட்டு போய்கிட்டே இருப்பான். நிறைய பேர் ஐடியில் வந்துட்டு பெங்களூர் வந்து சென்னையை ஓவர்டேக் பண்ணது எப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அவன் வந்து ஐடிக்கான கல்ச்சரை அங்கே உருவாக்கிட்டான். அந்த ஐடிக்கான கல்ச்சர் அங்கே உருவானதுனால அங்கே வந்து கன்வீனியன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிக்காரன் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டான். என்ன இப்போ வந்து இந்த பப்பிங்கு, கிளப்பிங்கு, இந்த விஷயங்கள் வந்து அவன் அலோவ் பண்ணான். நம்ம ஊரில் அதுக்கு ஆனால் சூழல் இல்லைங்கிறனால அலோவ் பண்ணலை. நம்ம செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுடைய டெவலப்மெண்ட்டில் நம்ம பண்ண ஒரு மேஜரான ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர கடைகளை இயங்க விடாமல் தடுத்தது. ஜெயலலிதா பீரியட்ல பண்ணது ஒரு மேஜர் தப்பு. அதை செஞ்சிருக்கவே கூடாது. அது செய்யாமல் இருந்திருந்தா இவங்களெல்லாம் என்னைக்கோ நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருந்திருப்போம். அங்கே பாருங்க, பெங்களூர் தூங்குதா? சென்னை தூங்குதே. ஏன் சென்னை தூங்குது? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுவே நமக்கு நிறைய செக்யூரிட்டிகள் பிரச்சனையுமே உருவாக்குதுங்க. சாப்பாட்டு கடை மட்டும் திறந்து வச்சிருக்காங்க நைட் ஃபுல்லா. இப்போ அது திறந்துருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அது இத்தனை பேர் வேலை செய்யணும், அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. நம்ம அது டிஎம்கே பீரியட்லயே கொண்டு வந்தாங்க. அதை பாராட்டிக்கணும், அது சரிதான்ட்டு. டிவிகே கவர்மெண்ட் இதை கொஞ்சம் மனசுல வச்சு இன்னுமே கடைகளை அதிகமாக திறக்கிறதுக்கான இரவு நேரங்களில் அந்த கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதிகம் பண்ணி கடைகளை அதிகமாக திறக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யணும். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இருக்க சட்டம் வந்து 12 பேரோ 13 பேருக்கு மேலே அந்த கடையில் வேலை செஞ்சாவோ என்னமோ தான் அந்த கடையை திறந்து வச்சுக்கிறதுக்கு அனுமதி. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஃபுட் கோர்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரே யூனிட்டாக கணக்கு காமிச்சு இத்தனை பேர் நாங்கள் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடைகளை திறந்து வச்சுருக்காங்க. இது வந்து வெறும் உணவு கடைகள் மட்டும். ஆனால் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறதுக்கு எத்தனையோ ஃபேக்ட்ரிஸு, எத்தனையோ தொழிற்சாலைகள், எத்தனையோ தொழில்கள் வந்து சென்னைக்குள்ளே இருக்குது. புரியுதா? அதை வந்து நம்ம திரும்ப நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து இரவு நேரத்திலும் சென்னை முழுமையாக ஃபங்க்ஷன் ஆகணும். இரவு நேரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தால் பாதுகாப்பின்மை ஏற்படாது. பெண்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கும். நிறைய பேர் இருப்பாங்க ரோட்டில். நிறைய பேர் இருக்கும்போது ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறதோ, ஒரு பொண்ணை இது பண்ணுறதோ வாய்ப்பு இருக்காது. இதை கேட்டு டார்லிங் அப்படின்னு விஷால் வந்துருவாரு. நீங்க அப்படியே நைட்டு அனுமதி கொடுத்தீங்கன்னா என் மகுடம் படத்தை மக்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. அது இன்னுமா ஓடுது, கொடூரமா இருக்கு. அதோட கொடூரமா ஒரு படம் இருக்கு பாரு, உங்ககிட்ட மாட்டி விடுறேன். அந்த டாக்ஸிக்ன்ற படம் எனக்கு பாத்துட்டீங்களாமா? கொடூரமா இருக்கு பாரு. நீங்க அதை பார்த்து அதுக்குள்ள இவரு ஜபாலாம் வீடியோ போட்டு என் கூட வந்து உட்கார்ந்தாரு, என்ன முறைச்சிக்கிட்டே இருந்தாரு. சரிங்க, ஒரு வீடியோ போட்டு வியூஸ் ஆகுது ஏதாவது தேர்த்து பார்க்கறது தோணலை. ஸோ என்ன கன்றாவியா இருந்துச்சு? அப்புறம் கன்றாவி தான் படமே. சரி, ஓகே. இப்போ என்னன்னா, இரவு நேரங்களில் வந்துட்டு மக்களுடைய
இதை வந்து நம்ம அதுவே வந்து நமக்கு நம்மளோட பொருளாதாரத்துக்கு பெரிய வரப்பிரசாதமா அமையும், டெவலப்மெண்ட்டை அது அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் நீங்க பண்ண இந்த தவறுனால தான் ஐடி செக்டார் வந்து அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சு. ஐடி செக்டார் முழுக்க முழுக்க பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கான காரணமே இரவு நேரங்களில் நீங்கள் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் லாக் பண்ணி வச்சிட்டீங்க. ஐடிக்கு வேலை வரவங்க வந்துட்டு வேற எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருட்டில் போயிட்டு அப்படியே அது அவங்க சேஃப்டியாக இருக்குமா, சேஃப்டியாக ஃபீல் ஆகுமா? இரவு நேரத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து அவங்க போகிறதுக்கு வரதுக்குலாம் வண்டி ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் இங்கே நமக்கு ஏற்பட்ட பின்னடைவு. எது உண்மையான பின்னடைவோ அந்த உண்மையான பின்னடைவை பற்றி பேசாமல் ஏர்போர்ட்டுக்கும் ஐடிக்கும் என்னப்பா சம்பந்தம் எனக்கு புரியல. ஐடியில் இருக்கவன் அத்தனை பேரும் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வந்துட்டா இருப்பான். என்ன பேசுறீங்க? ஒவ்வொரு நாள் ஏர்போர்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருப்பானா? அப்படிலாம் இல்லை. ஊரில் இருக்கவன் தான் வேலை செய்ய போகிறான். அங்கே வரவன் என்னைக்காவது ஒரு நாள் வருவான், அவன் சுற்றி பார்க்குறக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பான், சுற்றி பார்ப்பான், கிளப்பு போவான், பப்பு போவான், இதெல்லாம் பண்ணுவான். அது புரியுது எனக்கு. ஆனால் இரவு நேர கடைகளும் இரவு நேர அங்காடிகள் எதுவுமே இல்லாமல் ஆக்குனது தான் நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாம் செய்த ஒரு பெரும் துயரம். அதை நீங்கள் மாற்றுங்க. இரவு நேரங்கள்லையும் கடைகள் அனுமதிக்கு முழுமையான அனுமதியை கொடுங்க. பொட்டி கடையில் தொடங்கி எல்லா கடையையும் செயல்படுவதற்கான அனுமதி கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் பூட்டி வச்சுக்கிறது திறந்து வச்சுக்கிறது அவன் தனிப்பட்ட விருப்பம். இதை நீங்கள் அனுமதிச்சிங்கனாவே வர்த்தகம் டபுள் ஆகுங்க. ஊர் 2 நேரமாக வேலை செய்யுங்க. புரியுதா? அப்போ ஒரு சிலர் வந்து இரவு நேரத்தில் வேலை செய்வாங்க, ஒரு சிலர் வந்து காலை நேரத்தில் வேலை செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சென்னையோட வருமானம் வந்து டபுளாக உயரும், டிராஃபிக் பெரிய அளவு குறையும். இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லது நடக்கும் தெரியுமா? டிராஃபிக்கை குறைப்பாங்க. இப்போ நம்ம என்னன்னா காலையில் தான் அந்த கடைக்கு போகணும், காலையில் தான் அந்த கடை இருக்கும் அப்படின்னா அந்த நெருக்கடியான நேரத்தில் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லை, இந்த கடை வந்து 10 மணிக்கு மேலேயும் இருக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்? போய்க்கலாம், 10 மணிக்கு போய்க்கலாம். டிராஃபிக் இது வந்து பெரிய அளவுக்கு குறையும். இவ்வளோ நல்லது இருக்குங்க இரவு நேர கடைகள் தொடங்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாதுங்கிறீங்க. போலீஸ் ஃபோர்ஸ் மட்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இல்ல, மக்களும் தான் சட்ட ஒழுங்கு. நிறைய மக்கள் முழித்து கொண்டிருக்கிறார்கள் போது பல திருடுகள் நடக்காது. இவ்வளவுதான் விஷயம். நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்கும் போது தான் திருடுகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, கொலை நடக்குது, இதெல்லாம் நடக்குது. நிறைய மக்களோட நடமாட்டம் இருக்கிற இடத்துல கொலை செய்வதற்கும் திருடுகள் செய்வதற்கும் நிறைய பேர் குறையுங்க. அதனால அதுவும் குறையும். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நடைமுறைப்படுத்தி பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வருமானமும் அதிகரிக்கும், வளர்ச்சியும் அதிகரிக்கும். எதனால இந்த அளவுக்கு ஒரு தவறான முடிவை ஜெயலலிதா அம்மையார் எடுத்தார்கள் என்று நமக்கு புரியல. அந்த காலகட்டத்தில் இந்த கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிச்ச உடனே நைட்ல நிறைய கொலைகள் நடந்துச்சு, திருட்டு வேலை நடந்துச்சு. இன்னைக்கு சிசிடிவிலாம் வந்துருச்சு. ஸோ இனிமேல் அதை வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க. சரி, ரைட். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களே விமான நிலையம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட, அதாவது சென்னைக்கு ஏற்பட்ட பின்னடைவுகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி செய்யலாம். இன்னொன்று, இவ்வளோ பேசுறியே, சென்னையில் கூவம்னு ஒன்று ஓட விட்டுட்டுருக்கீல்ல, குப்பை தொட்டி மாதிரி சாக்கடை தனியாக வச்சிருக்கல. இப்போ இந்த ஐடியில் வரக்கூடிய இந்த வெளிநாட்டுக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த மூக்கு நாராதா? அவங்க இந்த அப்படியே சென்னை மெச்சுவாங்களா? சரி, இந்த இது வேணும் அது வேணும்னு சொல்கிறாங்க இவங்க. எத்தனை பேர் வந்து சென்னையோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்க இருக்குல்ல? எத்தனை பேர் சென்னையோட ரோட்வேஸை கேள்வி கேட்டிருக்கேன். ரோடாங்க அது? இந்த வண்டியில் வரவங்களுக்கு தான் தெரியும் ரோடா அது. எனக்கு நானும் பார்க்குறேன், விஜய் அவர்கள் ரோட்டில் தான் போறாரு, ரோட்டில் தான் வராரு. இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? இல்லை அவரோட வண்டி வந்து ஏதாவது வானத்தில் பறந்து போயிட்டு வந்துட்டு இருக்கா? சென்னையோடைய ரோடு சிஸ்டம் வந்து இருக்கிறதுலே படு மோசமாக மாற்றி வச்சிருக்காங்க திமுக ஆட்சியில். உடச்சு எந்த ரோடும் உருப்படியா இல்ல. ஒரு விஷயம் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல, மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா, பாத்தீங்களா? சைதாப்பேட்டை. அதுதான் தப்பாயிருச்சாமே. என்னங்க ஏதோ ஒரு அசால்ட்டா சொல்றாங்க, எத்தனையோ ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தப்பா கட்டிட்டாங்களாம். அதனால இப்ப டிமாலிஷ் பண்ணிட்டு வேற மாதிரி கட்டணுமா? நம்மள எல்லாம் பார்த்தா நம்ம கட்டுற வரி பணங்கள் எல்லாம் நம்மளை போட்டு சுரண்டி எடுத்து திங்கிறது. ஆனா வந்து இவ்வளோ முறைகேடுகள் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அப்ப இதெல்லாத்தையும் நீங்க சரி செய்யாம விமான நிலையம் இல்லாம ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கீங்களே. இவங்க கதறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு டெவலப்பர் அவர் கதறி வீடியோ போட்டிருந்தாரு. அவர் இதெல்லாம் பார்ப்பேன், சில அந்த ஆர்கிடெக்ட் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அவர் கொஞ்சம் லக்ஸுரியான வீடுகள் தான் கட்டுவார். அவர்னா பணக்காரங்களுக்கு வீடு கட்டுறவர். அவர் புலம்பி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஏன்னா அவர் யோசிச்சிருப்பாரு, இத்தனை அபார்ட்மெண்ட் வரும், அத்தனை அபார்ட்மெண்ட் இதுல நமக்கு எப்படியும் ஒரு 2-3 அபார்ட்மெண்ட் நம்ம கட்டுற மாதிரி பறந்தூருக்கு மிக அருகில். ஸோ அது இல்லாமல் சொல்ல முடியாது, அவரும் வந்து லேண்ட் எல்லாம் வாங்கியும் போட்டுக்காரன்னு தெரியல. ஸோ இப்போ லேண்ட் வாங்கி போட்டவங்க பல பேருக்கு வந்துட்டு ஐயோ போச்சேன்னு. அதாவது ஒரு லேண்டை நீ வாங்கி போட்டுட்டு அந்த லேண்டு போயிருச்சுன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்க.
தலைமுறை தலைமுறையா அப்பா ஓடுது, தாத்தா ஓடுது, பாட்டம் பூட்டன்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு விவசாய நிலம்னு வாங்கி உட்காந்து அதுல இருந்து ஒரு வருமானத்தை காலங்காலமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். விமான நிலையம் வருது நான் புடுங்குறோம்னா யோசிக்கிறானுங்களா? நாங்கள் லேண்ட் வாங்கி போட்டோம் போச்சே, விவசாயம் பண்ணுங்க, டெவலப்மெண்ட் பண்ணாம போச்சே. நான் தான் சொல்றேன், வா அங்கே கொத்தமல்லி போட்டால் நல்லா வளரும், கொத்தமல்லி போடு, கருவேப்பிலை போடு, வா வந்து புடுங்கு, இலை புடுங்கு. கடைசியில் பண்ண பாவத்துக்கு விவசாயம் பண்ணி தான் தீக்கணும்னு இருக்கு போல. நீ அங்கே வாங்கி போட்டில, வா வந்து உட்காந்து விவசாயம் பண்ணு. எத்தனை ஏக்கர் வாங்கி போட்டு? ஏதோ 200 ஏக்கர்லாம் சில பேர் வாங்கி போட்டு கேள்விப்பட்டேன். வா வந்து ஏறு கலப்பெல்லாம் எடுத்துட்டு வா, விவசாயம் பண்ணிப்பாரு, நல்லா இருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும். உனக்கும் மனசு நிம்மதியா இருக்கும், அந்த பேராசை பேர் இதெல்லாம் இல்லாம இருப்ப. இல்ல மக்களுக்கும் பயன்பாடா இருக்கும். ஆமா, போயிட்டு ஏதாவது பண்ணு. நாங்க சொல்றோம் என்னென்ன செடிலாம் போட்டா அங்க நல்லா வரும்னு நாங்க சாயில் டெஸ்ட்லாம் எடுத்து சொல்றோம். அதை வச்சு விவசாயம் பண்ணி மக்கள் வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க, ஆலோசனை. இவ்வளவுதான் விஷயம். ஸோ இது என்னன்னா, அதுல முக்கியமான விஷயம், தொழில் வளர்ச்சி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கையகப்படுத்தப்பட்ட இதுல வந்து சிப்காட் நிறுவனங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முறை மிக தவறு. அதையும் நம்ம இங்க கண்டிக்கிறோம். டிவிகே அரசு கையகப்படுத்தப்பட்ட விவசாய நிலங்களை விவசாயிகளிடமே திரும்ப ஒப்படைக்கணும். சுப்ரீம் கோர்ட் படி வந்து நம்ம எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு நிலத்தை வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நல்ல மனசு முதல்வரா இருந்தா கொடுப்பாரு. விவசாயிகள் மீது அக்கறை இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தா கொடுப்பாரு. மக்களுடைய கண்ணீர்ல வந்துட்டு, அதாவது சொல்றாங்கல்ல, ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய முதல்வர் நமது முதல்வர் அப்படின்லாம் சொல்றாங்களா, அண்ணா சொன்னது போல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருந்தா கொடுத்துருவாரு. என்னங்க வாங்கின காசு திரும்ப கொடுங்க, கொடுத்துருவோம்னு சொல்ல போறீங்க? முடிஞ்சிச்சுல. அவங்க வாங்கலைனாலும் அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது வந்து வாங்கிக்குவாங்க, பிரச்சனை முடிஞ்சதுல. விவசாய நிலமாக இருக்கும்ல, விஷயம் முடிஞ்சுதா? அதை பண்றதுக்கு என்ன? ரைட். ரெண்டாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒன்றும் வந்துட்டு அங்க மார்க்கெட் வேல்யூல கொண்டு கொடுக்கல. மார்க்கெட் வேல்யூ ஒன்றும் வந்து கொடுக்கல. உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் வேல்யூ வேற, இவங்க கொடுத்த நிவாரணங்கிறதுக்குலாம் வேற. அதெல்லாம் அதிகமாலாம் கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அதை கையகப்படுத்த நிலங்களை வந்து திரும்ப வாங்கிக்குவாங்க. ஸோ அதை திரும்ப ஒப்படைக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிற கோரிக்கை. இதையும் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல பேர் முழுசாக கிடைக்கும். ஏன்னா அங்கே கொடுத்த மக்களும் விரும்பிலாம் கொடுக்கலைங்க, மிரட்டி உருட்டி தான் பிடுங்கப்பட்டிருக்கு. கொடுக்கலன்னா உனக்கு லைஃப் போயிரும்டா, வேற கேஸில் உள்ள உட்கார வச்சிரும்டா, இப்படிலாம் மிரட்டிலாம் வாங்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. எழுதி கொடுத்துட்டு போ, பார்த்துக்கலாம், ஒன்றும் தடுக்க முடியாது. எப்படி தடுத்துருவீங்க? எல்லா கவர்மெண்ட்டும் சப்போர்ட் தான். பாருங்க, ஏடிஎம்கேவும் சப்போர்ட், டிஎம்கேவும் சப்போர்ட். ஆனால் டிவிக்கே சப்போர்ட் பண்ணாமல் நின்னது மகிழ்ச்சி. அவங்க அதை திரும்ப கொடுத்தது வரவேற்கத்தக்கது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த வீடியோட எண்டிங்கில் பரந்தூர் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று, அது இயற்கையாகவே சதுப்பு நிலம், அதிகமான ஏரிகளும் குளங்களும் அதிகமான வடிகால் அமைப்புகளும் கொண்ட நிலமாகத்தான் பரந்தூர் இருக்கு. பரந்தூருக்கு இப்போ உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூட பைக் எடுத்துகிட்டு போங்க. போகும்போது எத்தனை ஏரிகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். இதை திரும்பி பார்த்தீங்கன்னாலும் ஏரிகள் தான் இருக்கும். அவ்வளோ ஏரிகளும் அவ்வளோ குளங்களும் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே அங்கே நீரை தேக்கி வைக்கக்கூடியமான ஒரு பள்ளமான பகுதியாக இருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் சென்னையில் வரக்கூடிய மிஞ்சிய நீர்லாம் பரந்தூரை நோக்கி தான் நகரும். அதை இன்னும் கொஞ்சம் சரிவர படுத்திட்டிங்கன்னா சென்னையில் ஃப்ளட் இல்லாமல் தப்பிக்கலாம். நான் இன்னொன்று கேட்குறேன், சரிங்க, இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வந்துட்டீங்க, அந்த விமான நிலையத்தில் தண்ணி தேங்கி நின்னா விமானம் இறங்குமா ஏறுமா? இறங்காது. ஒரு இயற்கையாகவே பள்ளமாக இருக்க பகுதியில் கொண்டு போய் விமான நிலையத்தை நீங்கள் கட்டுனீங்கன்னா மழை பெஞ்சுன்னா தண்ணி எங்கே போகும்? இந்த ஒரு அடிப்படை அறிவு யாருக்காவது இருக்கா இல்லையா? எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த இடத்த? முதல்ல விமான நிலையத்தை கட்டிட்டீங்க, வெள்ளம் வருது, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை சென்னையில் வந்துட்டு மழை அதிகமாக பெய்யுது, வெள்ளம் வருது. வெள்ளம் வரும்போது நீர் வரும், எங்கே போகும்? பள்ளமான பகுதி பரந்தூர், வருமா வராதாங்க? இப்போவே சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டால் பரந்தூர் நோக்கி தான் தண்ணி வருது, அங்கே தான் வடிச்சு விட்றீங்க. இப்போ நீங்கள் அங்கே தான் வடிச்சு விட முடியும். அங்கே வடிச்சு விட்டா விமான நிலையம் இருக்கும், எங்கே வடிச்சு விடுவீங்க? வடிச்சு வாய்க்கில் விட்டுருவீங்களா? எங்கே விடுவீங்க வடிச்சு? ஸோ லாஜிக்காவே முட்டாள்தனமாக இருக்குது இந்த இது. நீங்கள் அங்கே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து நிற்கும். எப்படி நீங்கள் விமானத்தை ஏற்றுவீங்க இறக்குவீங்க? அப்போ அங்கே விமான நிலையம்ங்கிறது ஒரு முட்டாள்தனமானது தான். இது வந்து முழுக்க அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா, இயற்கையை பற்றியே எந்த யோசனையும் இல்லாமல் அந்த டெவலப்மெண்ட் ஆங்கிளில் மட்டுமே தான் பார்க்குறாங்க. இந்த ரோடுக்கு இது பக்கம், இந்த ரயில்வே ட்ராக்குக்கு இது பக்கம், இப்படியே தான் பார்க்குறாங்க. ரயில்வே ட்ராக்குக்கு பக்கம் அப்படின்ட்டு விமான நிலையத்தை கொண்டு வந்தால் அந்த விமான நிலையத்தை வருவதால் அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன? விமான நிலையத்தில் கட்டிட்டீங்க, மழை அதிகமாக பெய்யுது, எங்கே வரும் தண்ணி? தண்ணி அங்கே உள்ளே வரும். விமான நிலையத்துக்குள்ள உள்ளே வராமல் எப்படி தடுப்பீங்க தண்ணியை? சுற்றி டேம் கட்டுவீங்களா? விமான நிலையத்தை சுற்றி செவுறு கட்டிடுவீங்களா? எப்படி வடிப்பீங்க சென்னையோட நீர்? இதை
சரி, சென்னையில் வந்து இடுப்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்ல, இதே நிலைமை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா எந்த ஐடி கம்பெனிக்காரன் உள்ள உட்காருவான்? இதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்லங்க. எந்த ஐடி கம்பெனிக்காரன் சென்னையில் இடுப்பளவு தண்ணி இருந்துச்சுன்னா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான்? எத்தனை கார் வீணா போச்சு தெரியுமா சென்னையில்? அது எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா சென்னை வாசிகளுக்கு? எதையாவது பற்றி கவலை இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் கார் போச்சா இல்லையாங்க சென்னையில்? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் விமான நிலையம் வேணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவங்க கூட காரை இழந்திருப்பான். இந்த ஃப்ளட்டுனால தண்ணியை வடிச்சு விடுறதுக்கு வழி என்ன? வேற வழி சொல்லு. நீ கூவத்தை சரி செய்யல, அடையாற சரி செய்யல, ஒன்னும் சரி செய்யல. இப்போ கொசத்தலை ஆற்றுல வந்து இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா மீன்லாம் செத்து, அது ஒன்று. இருக்கிற ஆத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே இயற்கையாக சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடிகால்கள். இந்த வடிகால்கள் எல்லாத்தையும் புதுப்பிச்சு திரும்ப அந்த இயற்கையை மீட்டெடுக்கிறதுக்கு வழிவகை செய்வீங்களா? அதை விட்டுட்டு ஐயோ விமான நிலையம் போயிடுச்சு, ஐயோ விமான நிலையம் போகலை, விமான நிலையம் வேற இடத்துல வரும். பரந்தூர் தப்பித்தது. பரந்தூருடைய இயற்கை வளம் பாதுகாக்கப்பட்டது. பரந்தூரில் இனி பறவைகள் பறக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். உண்மையிலேங்க பறவைகள், அவ்வளோ பறவைகள் வராங்க. அவ்வளோ விவசாய நிலங்கள் கொண்ட ஒரு நிலப்பகுதியை நீங்க விவசாய நிலம், இயற்கை நிறைந்த நிலப்பகுதி, அந்த இயற்கை சூழ்ந்த நிலப்பகுதியை வந்து அப்படியே வந்து இது என்னன்னா விமான நிலையத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவே தப்பு. விமான நிலையம் 5000 ஏக்கருங்க. ஆனா இந்த விமான நிலையம் வந்ததுக்கு அப்புறம் பரந்தூரோட நிலைமை என்ன? சிட்டியா மாறும். சிட்டியா மாறும்போது அப்ப அங்க ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும். இப்ப அங்க இருக்க கிரீனரி ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும். ஒரு இன்ஸ்டால நம்ம சென்னையோடைய பழைய நிலை இப்ப இருக்கிறதெல்லாம் எடுத்து பழைய போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு இயற்கை வளம் செழிந்த இடமாக இருக்கக்கூடிய சென்னை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இது எவ்வளவு பெரிய இழப்புங்கிறது உங்களுக்கு புரிய வரும். எப்போ வரும்னா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாருங்க. இவ்வளோ இயற்கை வளம் இருந்த தமிழ்நாட்டை நம்ம நாசம் பண்ணதுனால இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளோ பின்னுக்கு போயிருச்சுன்னு வருத்தப்படுவீங்க. ஃபியூச்சர் உணவை நோக்கித்தான் நகரும், நீரை நோக்கித்தான் நகரும், சுத்தமான காற்றை நோக்கித்தான் நகரும். உனக்கு சந்தேகம்னா டெல்லியை பாரு. நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரருங்க, அவர் தொழில் முழுக்க டெல்லி தான். அவர் முழுக்க டெல்லியில தான் இருந்தார். அவருக்கு டெல்லியில் வீடெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவருக்கு ஒரு வீடு இருக்குது. ஒரு வீட்டில் அவருக்கு 2-3 இடத்துல வீடு இருக்குது. அவர் ஒரு இந்த லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவர். அவருடைய கம்பெனி எல்லாமே டெல்லி பேஸ்டு தான், தமிழர். இப்போ அவர் வந்து ஃபேமிலியோட சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டார். கம்பெனியோடைய ஒரு பிரான்ச் வந்து சென்னையில் வச்சுருந்தார். இப்போ அந்த பிரான்ச்சை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிட்டார். டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு, அந்த பிரான்ச் வந்து சென்னைக்கு மாற்றிட்டார். அவன் எதர்ச்சியாக பேசும்போது, ஏங்க இங்கே வந்துட்டீங்கன்னா, குழந்தைக்கு ஒத்துக்கலை, நாங்கள் இருக்கிறோம், குழந்தைகளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அது தொடர்ச்சியாக வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. 2வது குழந்தைக்கு வந்து ஆஸ்துமா, அது வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அங்கேயே டெல்லியிலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால், என்னோட வீட்டில் ஏர் பியூரிஃபையர் ரூமுக்கு ரூம் வச்சுருக்கேன். ரூமுக்கு ரூமு அவர் வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சுருக்காராம். ஆனால் ரூமுக்கு ரூம் நான் ஏர் பியூரிஃபையர் வச்சாலும் குழந்தைங்க வெளியில் போகணும்னு நினைப்பாங்கல்ல, வெளியில் போயிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுது. ரூமுக்குள்ளே நான் வந்து எல்லா பக்கமும் ஏசியை போட்டு எல்லா பக்கமும் ஏர் பியூரிஃபையரை போட்டு ரூமுக்குள்ளே அவ்வளோ சுத்தமான காற்று வச்சுருந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி வெளியில் போயிட்டா சென்னை அது டெல்லியோடைய புகைக்கு வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக போயிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது. அப்போ இது ஒத்து வராதுன்னு ஒரு முடிவு. சரி, ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணா, இப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம். எல்லாமே ஏன்னா ஹார்பர் எல்லாமே இங்கேயும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால நம்ம பிரச்சனையே இல்லாமல் இங்கே இப்போவே ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவர் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு அவர் நகர்றாரு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்தியாவுடைய ஐடி வந்து டெல்லி பேஸ்டாக வரல? டெல்லியில் இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? டெல்லியில் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஏன் டெல்லி பேஸ்டாக வரல? ஏன்னா டெல்லியில் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஐடி செக்டார்னால அங்கே உட்கார முடியலன்னா காரணம் என்னென்னா அந்த மென்டல் பீஸ் இருக்காது. டெல்லி ரொம்ப கேட்டிக்கான ஒரு டெல்லி மும்பையிலாம் அந்த மென்டல் பீஸ் இருக்காது. ஐடி செக்டார் அதனால வளர முடியல. ஏன்னா காலையில் நாங்கள் வேலைக்கு வரவன் சந்தோஷமாக வரணும். டெல்லிலையும் மும்பையிலும் வேலைக்கு வரவன் எப்படி வருவான் பார்த்துருக்கீங்களே? மும்பை ட்ரெயினை பார்த்து, மும்பை ட்ரெயினில் அவன் ஏறினானா அவன் நிலைமை என்ன? அங்கேயே கசங்கி வெளியில் வரும்போது செத்துருவான், பணமாக தான் வருவேன். ஒரு பணமாக வந்துட்டு உட்காந்து என்ன வேலை செய்வான்? டெல்லி எப்படி? டெல்லியில் பைக் ஓட்டிட்டு போக முடியுமா? டெல்லியில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒழுங்காக பயன்படுத்த முடியுதா? அவ்வளோ டெவலப்மெண்ட் நீங்கள் டெல்லியில் கொடுத்துருந்தாலும் புதுசாக டெவலப்மெண்ட் எல்லாம் ஏன் வேறு சிட்டிஸ்க்கு வந்துச்சு? அதனால் போதும்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அந்த போதும்டாங்கிற முடிவு சென்னைக்கும் வந்துருச்சு.
அதனால தான் பெங்களூருக்கு அது போச்சு. சென்னைக்கு அது போதும்டான்னு வந்ததுக்கான காரணங்கள் என்னன்னா, விமான நிலையம் இல்லைங்கிறது இல்லை, சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவிற்கு நீங்கள் இயற்கை சார்ந்ததாக வைத்து இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்க முன்னாடி சென்னை எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப சிங்கார சென்னைன்னு அதெல்லாம் கொண்டு வந்து ரோடெல்லாம் போட்டு லைட்டிங்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஏஸ்தட்டிக் சென்ஸ்லாம் வச்சு நீங்கள் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ மோசமாக குப்பைகள் இதையும் போட்டு வச்சுட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக சென்னை வந்து எல்லா வளர்ச்சிகளும் பெற்றிருக்கும். இந்த தண்ணி தேங்குற பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதை சரி செய்யுங்க. இதெல்லாம் சரி செஞ்சீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே உள்ளே வந்துடும். இதுதான் நம்ம சென்னை வளர்ச்சி. இயற்கை சென்னைக்கு அருகாமையில் இருக்கணும். அது சென்னைக்கு இன்னும் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகத்தான் ஃபியூச்சரில் வந்து நிற்கும். சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் கம்பேர் பண்ணுங்க. சென்னை விட கோயம்புத்தூர் சில கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஓரளவு கிரீனரி பக்கத்தில் இருக்குங்கிறதுனால தான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஸோ இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டெவலப்மெண்ட்டை கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட பார்வை. எல்லாருக்குமே இதில் பல பார்வைகள் இருந்திருக்கும், கருத்துக்கள் இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே யோசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கமெண்ட்டில் பார்க்கலாம். மிக்க நன்றி.